2015ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் இறைச்சிக்காக மாடுகளை கொன்றதாக கூறி அப்துல் குரேஷி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். 2015 செப்டம்பர் 28ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டிற்குள் மாட்டிறைச்சி சமைத்து சாப்பிட்டதாக கூறி 70 வயதான முகமது அக்லக் என்ற முதியவரை அடித்தே கொன்றார்கள். 2023 ஜூன் 28ஆம் தேதி பீகாரில் ஜஹருதீன் என்ற 55 வயதான ஓட்டுநர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி கொல்லப்பட்டார். இவை சில சம்பவங்கள் தான். இந்தியாவில் ஆண்டுக்கு சராசரியாக இப்படி 4 முதல் 5 சம்பவங்கள் நடப்பதாக கூறப்படுகிறது. மாட்டிறைச்சி வைத்திருப்பதாக சொல்லி சக மனிதர்களை ஈவு இரக்கமின்றி கொல்லும் சம்பவங்கள் அதிகம் நிகழும் நாடாக இந்தியா இருக்கிறது. மாட்டை புனிதம் என்று சொல்லி சகிப்புத்தன்மை இல்லாத குண்டர்கள் சிலர் மாட்டிறைச்சி உண்பவர்களையும் அதனை வைத்திருப்பவர்களையும் கண்டறிந்து தாக்கும் சம்பவங்களால் வட மாநிலங்களில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான வன்முறைகள் இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியலினத்தவர்களை குறிவைத்தே நிகழ்த்தப்பட்டு வருகிறது. பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் உலாவரும் தீவிர வலதுசாரி குண்டர்களால் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 8 வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 8 பேர் கொல்லப்பட்டும் 21 பேர் படுகாயமும் அடைந்திருக்கின்றனர். மாட்டிறைச்சி வைத்திருப்பவர்களையும் உண்பவர்களையும் தேடி தேடி தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் இந்தியாவில்தான் அந்த இறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் விகிதமும் அதிகமாக இருக்கிறது. ஆண்டுக்கு $3.2 பில்லியன் மதிப்புடைய மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யும் இந்தியா உலக அளவில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. நடப்பாண்டு இந்தியாவில் உள்ளூர் மாட்டிறைச்சி தேவையும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என்று அமெரிக்க வேளாண் துறை கணித்திருக்கிறது. மாட்டிறைச்சியின் உற்பத்தி 4.57 மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவில் இருந்து 4.64 மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவுக்கு அதிகரிக்கும் என்று கணித்துள்ளனர். அதில் 1.64 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான மாட்டிறைச்சி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் உள்ளூர் நுகர்வுக்காக 3.06 மில்லியன் மெட்ரிக் டன் தேவைப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஈரான், ஓமன், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் மாட்டிறைச்சியின் தேவை அதிகம் இருக்கிறது. இந்த நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்துதான் மாட்டிறைச்சி அதிகம் ஏற்றுமதி செய்யப்படும் என்று கூறியுள்ளனர். ஆனால் இந்த மாட்டிறைச்சிகள் பெரும்பாலும் எருமை வகையை சார்ந்த இறைச்சிகளாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இறைச்சி கூடங்களை புதிதாக அமைக்கவும் நவீனமயமாக்கவும் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் மூலம் மானியங்களை வழங்கி வருகிறது மத்திய அரசு. மேலும் தேசிய கால்நடை இயக்கம் சார்பிலும் அந்த நிறுவனங்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் இந்த திட்டங்கள் இறைச்சி ஏற்றுமதியாளர்களை அதிகம் ஊக்குவிக்கிறது என்றும் இது சிறந்த திட்டம் எனவும் பாராட்டுகின்றனர். உள்ளூரில் மாட்டிறைச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மதவாத அமைப்பினர் வெளிநாடுகளுக்கு மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யும் முன்னணி நிறுவனங்களை நடத்தி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்பாவி இந்தியர்களை மாட்டிறைச்சி என்ற பெயரில் கொள்பவர்கள் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் 3வது இடத்தில் இருக்கும் இந்திய அரசை நோக்கி என்ன கேள்வி எழுப்ப போகிறார்கள் என்பதே சமூகத்தின் முன்னிற்கும் $1 பில்லியன் கேள்வி.